அதர்வா, சரத்குமார், ரகுமான், அம்மு அபிராமின் நிறைய பேர் நடித்த நிறங்கள் 3 மூவி 2024 ரிலீஸ் ஆச்சு. மூவியோட ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு ஸ்டோரி லைன் சொல்கிறாங்க. லைஃப்பில் நம்ம பார்க்குற நமக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே நமக்கு தெரியுது சம்மந்தமே இல்லாத நிறைய ஸ்டோரி காட்ட போகிறாங்க. கிளைமேக்ஸில் தான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு. இப்படி கெஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஸ்டோரிக்கு போவோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஸ்டோரி. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் டியூஷன் போகிறப்ப 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்துறாங்க. அதை பார்த்து பயந்து ஓடிடுறான். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல தான் தெரியுது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காணோன்னு. இவனுக்கு கடத்தப்பட்ட அந்த பொண்ணு தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். இங்கே கட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டோரியை காட்டுறாங்க. அதர்வா ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. டைரக்டர் ஆகணுன்ற ஆசையில் நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டும் கிடைக்கல. இவரோட ஸ்கிரிப்டை யாரோ திருடிடுறாங்க. மூணாவதாக ஒரு ஸ்டோரி காட்டுறாங்க. சரத்குமார் போலீஸாக வராரு. லஞ்சம் வாங்குற நேர்மை இல்லாத ஒரு போலீஸ். ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் மினிஸ்டரோட பசங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காசை வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாரு. இந்த 3 ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் அம்மு அபிராமி. ஸ்டோரியை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றதும் ஒருத்தரோட லைஃப் இன்னொருத்தரோடதை எப்படி மாற்றுதுன்றதும் தான் ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நான் லீனியராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளே இருக்கிற மூவிஸ் பார்க்காத ஆடியன்ஸ்லாம் பார்க்குறப்ப இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த ஸ்டோரியை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் நார்மலாகவே சொல்லியிருக்கலாம். ஒரு கரெக்டான லீனியர் ஸ்க்ரீன் பிளேவே இன்னும் சில ஆடியன்ஸை தேட்டருக்கு புல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் நிறையா ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு தன்னைத்தானே கிறிஸ்டோஃபர் நோலன்னு நினச்சி அவரோட ஸ்டைலில் என்னென்னமோ பண்ணியிருக்காரு. மூவியோட ஸ்டோரி நல்லா இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே சரியாக இல்லைனா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த மூவி பார்க்குறப்ப கொஞ்சம் டென்ஷன் தான் ஆச்சு. ஏன்டா இப்படி தேவையில்லாமல் சீன்லாம் மாற்றி எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்தது. பேசிக்காக நான் இந்த மாதிரியான மூவிஸ்லாம் பார்ப்பேன். பட் அங்கே தேவையான மாதிரி ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இங்கே தேவையில்லாமல் திணிச்சு வச்ச மாதிரி இருக்குது. டைரக்டர் புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஐடியாவாக இந்த மூவி ரொம்ப சூப்பர். ஆனால் எக்ஸிக்யூஷனாக ஸ்க்ரீனில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. தேவையில்லாத நிறைய கண்டென்ட் மூவியில் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக காட்டணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூவிக்கான IMDb ரேட்டிங் 6.2. மூவி ஆஹா OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். அண்ட் நிறைய சஜஷன்ஸை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டில் மூவி சஜஷன் போட்டுட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிவிட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.